அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக வித்தியாசமான முறையில் ஒரு பீட்ரூட் வரை ஒன்று செய்து காட்ட போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம் வாங்க. முதல்ல இந்த பீட்ரூட்டை நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு இதில் நான் 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து ஸ்க்ரப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதுக்குள்ளே போடுவோம். இதுக்கு ஒரு தேங்காயில் 4ல் 1 பங்கு, அதாவது பாதி தேங்காயில் அரைவாசி தேங்காய் பூ போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு, இதுக்கு அரை தேக்கரண்டி கறி பவுடர் போடுவோம். இனி இதுக்கு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தேசிப்புளி விட்டுட்டு நல்லபடியாக இது இருக்க நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். எல்லா பீட்ரூட்லையுமே நல்லபடியாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடணும். இனி இதை நாங்கள் ஒரு சைட்டில் வச்சுட்டு எப்படி இதை வர செய்கிறேன்றதை பார்ப்போமா. இனி பீட்ரூட் வரைய நான் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நான் ஒரு சட்டியில் 1.5 தேக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கிறேன், சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்கிறேன். அதுக்கு பீட்ரூட் வரைக்கு தேவையான அளவு ஒரு 1/4 தேக்கரண்டி குறைவாக ஒரு கடுகு போடுவோம். அதோட ஒரு 1/4 தேக்கரண்டி, அரை தேக்கரண்டி அளவுக்கு 1/4 தேக்கரண்டி, அரை தேக்கரண்டி கொஞ்சம் கூட வாய் மோக்கே உளுந்து போடுங்க. இது ஒரு கொஞ்சம் துவரம் பருப்பு. இது கொஞ்ச நேரம் பொரியட்டும். பொரியிற டைம் நாங்கள் இனி அரை தேக்கரண்டி அளவுக்கு பெரிய சீரகம் போடுவோம். அதுவும் கொஞ்சம் கொண்டிருக்கல கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலையும் போட்டுட்டு இனி நாங்கள் இதெல்லாம் 2 பீட்ரூட்டுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஒயிட் ஆனியனும் 2 பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவையாண்டா பார்த்து போடுங்க. நான் இவ்வளோ போடுறேன். நீங்கள் வதக்கும் போது செத்தல் மிளகாயும் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சேர்க்கையில் விருப்பமானாக்கள் செத்தல் மிளகாயும் பச்சை மிளகாய்க்கு பதிலாக போடலாம். வதங்கும் போது வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். கணக்க போடுவோம்னா ஆல்ரெடி பீட்ரூட்டுக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ லைட்டாக உப்பு கொஞ்சமாக போட்டு விட்டா ஓகே. மெல்லிய ஹீட்டில் விட்டுட்டு வெங்காயத்தை வதக்குங்க. இப்படி துவரம் பருப்பு உளுந்து போட்டு வறுத்து சாப்பிட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மறுக்கா இதை ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் ஆகலும் பதங்கோடு மண்டியில் அரைவாசி வதங்கினா ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினா ஓகே. இனி வெங்காயம் அரைவாசிக்கு அளவுக்கு வதங்கிட்டு இனி நாங்கள் இதுக்குள்ளே இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை போடுவோம். இதை நாங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுக்கு நீங்கள் தண்ணி ஒன்றுமே விட தேவையில்லை. பீட்ரூட்டில் தண்ணி இருக்குது, தண்ணித்தன்மையாக இருக்கிறபடியே நாங்கள் இதை ஒரு 3 மினிட்ஸ் மூடி விடுவோம். மெல்லிய ஹீட்டில் விடுங்க, இல்லாட்டி எரிஞ்சிடும். மெல்லிய ஹீட்டில் விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் மூடி விடுவோம். இனி நாங்கள் இதை இருக்கா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 3 மினிட்ஸ் ஆகிட்டு பாருங்க பீட்ரூட் இப்படி இருக்கு. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி திருப்பி ஒருக்கா நாங்கள் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 3 மினிட்ஸ் மூடி விடுவோம். நீங்கள் பீட்ரூட்டை உறைஞ்சும் போது கொஞ்சம் பெரிய சைஸாகவே உறைஞ்சுங்கோ. ஸ்மால் சைஸாக உறைஞ்சினீங்கன்னு சொன்னால் சிலவில் குமையிற மாதிரி இருக்கும். பெரிய சைஸெல்லாம் குமையாது. நீங்கள் கடைசியாக இறக்கும் போதும் ஒருக்கா பீட்ரூட் அவிஞ்சிட்டான்னு சொல்லி ஒருக்கா எடுத்து பார்த்துட்டு இறக்குனா ஓகே. பீட்ரூட் அவிகிறது நிறைய டைம் எடுக்காது. அதனால் முதல் நான் 3 மினிட்ஸும் திருப்பி ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸும் மூட போகிறேன். நான் கடைசியாக சொல்கிறேன்னு பார்த்துட்டு
மூடிட்டு மெல்லிய ஹீட்லேயே விட்டுருங்க. அகலம் கூடின ஹீட்டில் விட வேணாம், மீடியம் ஹீட்டை விட கொஞ்சம் குறைஞ்சாலும் ஓகே. இனி நாங்கள் திருப்பியும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பண்ணிவிட்டு ஒரு கபடியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். அவிஞ்சிட்டாங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. எடுத்து அவிஞ்சிருந்தால் ஓகேயாக இருக்கும். பாருங்க குமையாமல் ஓகேயாக வந்துருக்கு. அவிஞ்ச மாதிரி தான் இருக்குது. கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. பீட்ரூட்டில் கலர் கொஞ்சம் லைட்டாக மாறும் அவிஞ்சிருந்தா. அவிஞ்சிட்டு பீட்ரூட் நாங்கள் இதை இறக்கி சர்வ் பண்ணலாம். பீட்ரூட் வரை ரெடியாக இருக்குது. டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் வரை ரெடி. நான் செய்த பீட்ரூட் வரை ரெடியாக இருக்குது. இதை மாதிரி நீங்களும் இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.